வணக்கம். உங்கள் மீனவன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இது நம்ம பெங்களூரில் வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் கடை 3வது கடை வந்துக்கிட்டு ஓப்பன். அந்த ஓப்பனிங் தான் கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் போங்க. இதோடைய வடிவமே சூப்பராக இருக்கும். மேலே நீங்கள் அந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே வலை விட்டு அந்த வலையில் நம்ம கடையில் இருக்கிற எல்லா மீனுமே அந்த வலையில் மாட்டியும் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அது உண்மைக்கே ஒரு யூனிக்காக உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வலையில் அந்த மீன்கள் எப்படி மாட்டும், அப்புறம் என்னென்ன முறையில் மீன் பிடிப்பாங்க, அப்புறம் மீனை நாங்கள் முதல்ல அந்த மீன் விற்கிற இடம் இதுக்கு முன்னே உள்ள பெங்களூர் கடையில் நம்ம ஒரு போட்டையே அந்த கடைக்கு நடுவில் வச்சோம். இந்த இடத்துல என்ன வச்சுருக்கோம்னா ஒரு கட்டுமரம். மீனவர்களால் முதல்ல நடுக்கடலுக்குள்ள மீன் பிடிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த கட்டுமரம் சொல்கிற அந்த போட்டை தான் நாங்கள் இந்த கடையில் நடுவில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் அந்த கடையில் போய் ஒரு தடவையாவது மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி உள்ளவா இது இன்றைக்கி நம்மள்ட்ட வாங்க போகிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 20 பேர் வாங்குறவங்கள குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த நண்டை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஆஃபராக கொடுக்க போகிறோம். இடையிலையும் போட்டு வல்லம் வடிவில் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஆனால் இது என்னென்னா அந்த பழமை முதல்ல மீனவர்கள் கடலுக்குள்ளே அந்த இறங்கி கடலுக்குள்ளே வலை விட்டதுக்கப்புறம் அவங்க கற்பனையில் நம்ம ஆழத்துக்குள்ளேயும் போய் வலை விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்டது தான் கட்டுமரம். அது ஒரு வகையான மிதப்பு கட்டை. அந்த கட்டையை வச்சு 3 கட்டையை ஒன்று போல் இணைச்சி அதை ஒரு போட்டு மாதிரி தயார் பண்ணி இந்த வடிவில் போய் மீன் பிடிப்பாங்க. இதுக்கு இன்ஜின்லாம் பயன்படுத்தலை, ஒன்லி துடுப்பு போட்டே கொண்டு போய் மீன் பிடிப்பாங்க. அந்த முதல்ல தோண்டப்பட்ட ஒரு படகு தான் இந்த கட்டுமரம். அதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கடையை வடிவமைச்சிருக்கிறோம். ஏன்னா ரொம்பவே பாரம்பரியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். கடல் மீன் பிடிக்க மீனவர்கள் தயாரிக்கப்பட்ட முதல் படகுனால அதை இங்கே செட் பண்ணணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கட்டுமரத்தை அப்படியே நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன, அந்த கட்டுமர கட்டையெல்லாம் இப்போ கிடையாது, ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இப்போம்லாம் விசைப்படகுகள்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. ஸ்டீலில் முனக்கட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டீலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பைப்பரில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறையா செய்ய ஆரம்பித்ததுனால கட்டுமரங்கள்னு சொல்கிற அந்த கட்டைகளே இப்போ பார்க்குறது எங்கேயாவது ஒரு கடற்கரையில் தான் பார்க்க முடியும். ஆனால் அதை ஒரு நிறைய பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இல்லை. இப்போ உள்ள மீனவர்கள் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை கடலே இல்லாத இடத்துல நம்ம கொண்டு அந்த கட்டுமரத்தை செட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு நாள்
பாருங்க, நல்லா தூண்டி வஞ்சிரம். இந்த பெரிய மீன்லேருந்து இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரத்தத்தை பார்த்தாலே தெரியும். அதோடைய அந்த ஸ்லைஸுடைய அளவை பாருங்கள், நம்ம உள்ளங்கையை விட பெருசாக வருது பாருங்கள். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம தடியன்னு சொல்லுவோம் இந்த மீன். நீங்கள் மெயினாக வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இந்த இந்த இதில் வந்து நீங்கள் எப்போ சங்கரா எடுத்தாலுமே அதில் ஒரு சில்வர் கலர் தெரியும். ஆனால் உருட்டு நகரில் அந்த சில்வர் கலர் தெரியாது. அப்புறம் இன்னொன்று, உருட்டு நகரில் வந்து மச்சம் ஒன்று இருக்கும் வால் சைடு. இப்போ நீங்கள் இந்த சங்கராவுக்கு மச்சம் பார்க்க முடியாது, ஆனால் உருட்டு நகரை எல்லா மீன்லேயுமே மச்சம் பார்க்கலாம். இப்போ இந்த மீனில் மச்சம், இப்படி நிறைய மீன்கள் மச்சம், அதில் மச்சம் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இடங்களில் மத்தின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்காங்க, சாலை மீன் மத்தி மீன் ஒன்றா அப்படின்னு. நிறைய சாலை மீனை தான் வெளியே மத்தின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம பேச்சாலைன்னு சொல்லுவோம், அதை வந்து கேரளா மத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே வந்து ஒயிட் இறால் பார்த்தீங்களா, இது வந்து டைகர் இறால், வரி இறால் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். கிராப் நண்டு. இதில் மெயினாக ப்ளூ கிராப்னா என்னென்னா, ஊதா கலர் உள்ள நண்டு மட்டும் தான் ப்ளூ கிராப்பு. இந்த கலர் அந்த நண்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்தது தான். என்னென்னா ஆண் பெண், அவ்வளோதான். இது வந்து ஆண் நண்டு, இது பெண் நண்டு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் எந்த ஆண் நண்டையுமே எந்த பெண் நண்டையுமே இந்த கலரில் பார்க்க முடியாது, எந்த ஆண் நண்டையுமே இந்த கலரில் பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம இதில் 2 மசாலா வச்சுருக்கோம். நீங்கள் இதில் மீனை பார்த்தோன்னே நம்ம கடல் மீன் வாங்கினா என்ன மசாலா போடணும்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். ஆனால் இது வந்து நம்ம ஏரியாவில் நம்ம கைப்பட மீனவர்கள் நம்ம குழம்பு வைக்கிறக்காண்டி தயாரிக்கப்பட்ட அந்த நேச்சுரல் மசாலா, எந்த கெமிக்கலுமே சேர்க்காம அவங்க கைவண்ணத்தில் செய்யப்பட்ட உங்கள் மீனவன் மசாலா தான். இதில் வந்து நீங்கள் ஃப்ரை குழம்புக்கும் வச்சுருக்கோம், ஃப்ரைக்கும் வச்சுருக்கோம். இந்த மசாலா நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னா இந்த மசாலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய சுவை பிடிக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் இது. ஆமாம், சாரி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.